இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பராமரிப்பிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டு வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஆங்கிலத்திலே ஃபெய்த் என்று சொல்லுவார்கள், இன்னொன்று ஆங்கிலத்திலே ட்ரஸ்ட் என்று சொல்லுவார்கள். நாம் ஃபெய்த் என்ற அந்த வார்த்தைக்கு என்று விசுவாசம் என்று வார்த்தையை வைத்துக் கொள்வோம். ட்ரஸ்ட் என்ற அந்த ஆங்கில வார்த்தைக்கு நாம் நம்பிக்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய பராமரிப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் என்பது இறைவன் நமக்கு தருகின்ற வரம். நான் இருக்கின்றேன், அஞ்சாதே என் மகனே மகனே. விஞ்ஞான ரீதியாக அதை நிரூபிக்க முடியாது. அது இறைவன் நமக்கு தருகின்றார். அதை நாம் தாழ்பணிந்து ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே விசுவாசம் என்றால் நிபந்தனையற்ற சரணாகதி. மரியாதை தான் செய்தார். இதோ உமது அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அது எப்படி அவங்க அப்படி செஞ்சாங்க? விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாக்க முடியாது, விடை கிடையாது. விசுவாசம் என்பது இறைவன் நமக்கு தருகின்ற அவருடைய கொடை. அதை நாம் தாழ்பணிந்து நிபந்தனையற்ற முறையிலே கேள்விக்கணை இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் நேர்மையாளர்களாக இருக்கின்றோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பதறாதே என்றும் நாம் பாடுகின்றோம். நம்பிக்கை என்றால் என்ன? அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது என் வாழ்க்கையை அவர் காட்டுகின்ற வழித்தடத்திலே துணிந்து நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு. அதுதான் ட்ரஸ்ட். அது என்னுடைய செயல்பாடு. ஆண்டவருடைய ஆசீரோடு நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை. எனவே ஆண்டவருடைய பராமரிப்பிலே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். நாம் எடுக்கின்ற இந்த முயற்சிகளிலே அவர் என்னோடு போரிடுகின்றார், வாழ்கின்றார், என்னை வழிநடத்துகின்றார், அவரே அதற்கு ஆண்டவராக இருக்கின்றார் என்று நம்பி அந்த வழித்தடத்தில் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வாழ்த்தி போற்றி பயணிக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் இந்த ஆழமான கருத்தை நமக்கு கற்றுத்தருகின்றன. அன்பு மக்களே, இந்த முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 3 குழுவினரை நாம் பார்க்கின்றோம். எகிப்து மன்னன் பார்வோன், அவனுடைய படைத்திரள். இரண்டாவது மோசே, அவர் தலைமையிலே விடுதலை பெற்ற இறை மக்கள். மூன்றாவது மோசேயும் அவரை சார்ந்தவர்கள். இறை மக்களிலேயே மோசேயும் அவரை சார்ந்தவர்கள். எகிப்து மன்னன் என்ன செய்கின்றான்? அதிர்ச்சி அடைகின்றான். வெளியிலே போங்கள், எங்கள் முகத்திலே விழிக்காதீர்கள் என்று விரட்டி அடைத்தவன் இப்பொழுது விழித்துக் கொள்கின்றான். ஐயோ, பெரும் தவறை செய்துவிட்டோமே, அவர்களை பிடித்து கொண்டு வர வேண்டும், அடிமைகளாக வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்மால் வாழ முடியும். இல்லை என்றால் நாம் இந்த பேரிடரில் இருந்து விடுதலை பெற முடியாது, நாடு நிலைவுற்று போகும் என்று துரத்தி கொண்டு வருகின்றான். அது ஒரு குழுவினர். ஆர்ப்பாட்டம். வெற்றிவேல் வீரவேல் என்று வருகின்றார்கள், போரிடுவதற்காக, அடிமைப்படுத்துவதற்காக. செங்கடலை கடக்கின்ற அந்த இடத்திலே வந்து பாளையம் கொண்டிருக்கின்றார்கள் மோசையின் தலைமையிலே இஸ்ராயேல் மக்கள். தூரத்திலே அவர்கள் வருகின்ற அந்த குரலில் அவர்கள் கேட்கின்றது, இதுகாரம் வெற்றி 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 என்று ஆண்டவரை வாழ்த்தி போற்றி கொண்டு வந்த கூட்டம் இப்பொழுது பதைத்து போகின்றது. ஆண்டவருடைய பராமரிப்பிலே நம்பிக்கையற்றவர்களாக பதைத்து மோசையிடம் முறையிடுகின்றார்கள். ஆண்டவரை பார்த்து கூக்குரல் எழுதுகின்றார்கள். எகிப்திலே எங்களை அடக்கம் செய்வதற்கு கல்லறை தோட்டம் இல்லை என்றா இந்த பாலைவனத்திலே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கப் போகின்றீர் மோசே? எகிப்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த தருணத்திலே இதை நாங்கள் உனக்கு சொல்லவில்லையா? எங்களை விட்டிருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருப்போமே. நாங்கள் இப்பொழுது அந்த எங்களை தேடி வருகின்ற அந்த எகிப்தியர்களை நோக்கி செல்லுவோம், அவர்களிடத்தில் சரணாகதி அடைவோம், மீண்டும் எகிப்திற்கே செல்லுவோம், அங்கே நாங்கள் அவர்களுக்கு அடிமைகளாக ஊழியம் புரிவோம், அதுவே எங்களுக்கு போதும் என்று மோசேயிடத்திலே முறையிடுகின்றார்கள். அப்பொழுது அந்த 3வது பகுதியில் இருக்கொண்ட மோசே ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டவராக, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அல்லவா, நீதிமானாக நேர்மையாளராக அந்த ஆண்டவரின் மீது விசுவாசம் கொண்டு அதே சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவராக அவர்களை வழிநடத்துகிறார். அஞ்சாதீர்கள், அமைதியாக இருங்கள், நீங்கள் போரிட வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், அமைதியாக இருங்கள்.
அடுத்த கட்டம் என்ன என்பது மோசேக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கிலே நம்பிக்கை கொண்டவராக, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், அஞ்சாதீர்கள், அமைதியாக இருங்கள் என்று அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றார். அப்பொழுது ஆண்டவர் மோசேனை பார்த்து கூறுகின்றார், ஏன் இவர்கள் இவ்வாறாக அழுகிறார்கள்? கடலை நோக்கி கோலை காட்டு, என் பெயரால் அது பிளக்கும், தரை தெரியும், அதிலே போங்கள். எகிப்து மன்னனும் அவன் பரிவாரங்களும் தேர்ப்படைகளும் உள்ளே வரட்டும். அவர்கள் எல்லோரும் இனிமேல் உங்களால் பார்க்க முடியாது, அவர்கள் அழிந்து போவார்கள். அப்பொழுது எகிப்து உணர்ந்து கொள்ளும், நானே ஆண்டவர் என்று, இருக்கின்றவர் நாமே என்று சீனாய் மலையிலே மோசேனுக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்திய அந்த இறைவன் யார் என்பதை, அவருடைய பராமரிப்பு என்ன என்பதை, அவர் எவ்வாறு தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை வழிநடத்துகின்றார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எகிப்தியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் கூறுவதாக இன்றைய முதல் வாசகமானது முடிவடைகின்றது. துன்பம் வருகின்ற பொழுது, இடுக்கண் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய பராமரிப்பிலிருந்து நாம் வெளியிலே வந்து விடுகின்றோம். அந்த ஆண்டவருக்கு எதிராக புலம்ப ஆரம்பித்து விடுகின்றோம். அவர் நம்மோடு அந்த தருணத்தில் தான் அதிகமாக வீட்டிலிருந்து நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்காளியாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றார், காக்கின்றார், நம்மை உறுதியான அவருடைய பாதையிலே வழிநடத்துகின்றார். அந்த பாதையிலே செல்லுகின்ற பொழுது நமக்கு வெற்றி மேல் வெற்றித்தான் வந்து சேரும் என்ற அந்த நம்பிக்கையை, ட்ரஸ்ட், அதை நாம் இழந்து விடுகின்றோம். சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கின்றது. நன்றாக இருப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இடுக்கண் வந்துவிட்டால் உடனே இடிந்து விழுந்து விடுவோம். ஐயோ, அந்த இறைவன் இத்தனை ஆண்டுகள் என்னை ஆசீர்வதித்தார், இப்பொழுது என்னை நிர்மூலமாக்கி விட்டாரே என்று புலம்புவோம். நிர்மூலமாக்கவில்லை, நம்மை கட்டி எழுப்புகின்றார் அந்த சோதனையின் வழியாக, வேதனையின் வழியாக என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் தங்கும். நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். அங்கே பாருங்க, என்றென்று வாழ்கின்றவராக அந்த இறைவன் காலம் நிறைவேற்ற பொழுது கன்னியின் மகனாக இந்த மண்ணிலே வாழ்ந்து எலும்பும் தசையுமாக நம்மோடு பாவம் தவிர மற்ற அனைத்திலும் ஒன்றாக வாழ்ந்து தன்னுடைய மாட்சிமையை சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது மறைநூல் அறிஞர் சிலர், பரிசேயர் சிலர் அவரிடத்தில் வந்து அவரை வேதனைக்கு உள்ளாக்குகின்றார்கள். எங்களுக்கு மோசேன் வானத்திலிருந்து அறிகுறிகளை காட்டினார், நீரும் எங்களுக்கு காட்டும், ஒரு புதுமையை செய்து காட்டும் என்று சோதிக்கிறார்கள். யோனாவின் சாட்சியத்தை தவிர மேலான ஒரு அற்புதம் உங்களுக்கு அருளப்படவே மாட்டாது. சாலமோனின் ஞானத்திலும் மேலான ஞானம் இதோ இங்கே உள்ளது என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய மாட்சிமையை, தன்னுடைய மேன்மையை அவர்களுக்கு புலப்படுத்தி காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகின்றார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றார்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர், ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? யோனா அறிவித்த செய்தியை கேட்டவர்கள் மனம் மாறினார்கள். நினைவிலே இருந்த மக்கள், அவர்கள் யார்? யூத மக்கள் அல்ல, புறவினத்தார். ஏற்றுக்கொண்டார்கள், மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இங்கிருப்பவர் யார்? இருக்கின்றவர் என்று தன்னை வெளிப்படுத்தி அந்த ஆண்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நானே காலம் நிறைவேற்ற நிலையே இது உங்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு என்னுடைய முழுமையான அன்பையும் பராமரிப்பையும் வழங்குகின்றேன், விடுதலையை தருகின்றேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இன்னொரு அடையாளத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். எத்தனை பெரிய பரிதாபமான சூழ்நிலை பாருங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை அவ்வாறாக செயல்படுகின்றார்கள் என்றால் மற்றவர்களை பற்றி நாம் எடுத்து கூற வேண்டியதில்லை. எனவே இந்த நாளிலே நாம் அந்த அன்னை மரியாவோடு இணைந்து எல்லாமல்ல அந்த இறைவனின் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் என்ற தனிப்பெரும் கொடையை ஆண்டவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கின்றார். நிபந்தனையற்ற அந்த சரணாகதியோடு அந்த ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆள்கின்றார். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற அந்த மகிமையிலே வாழ நம்மை அழைக்கின்றார். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது அவர் மீது ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை கொண்டு அவரை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது எந்த இடரிலும் நம்மை சரிந்து விட செய்யாது. மாறாக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் தான் இறைவன் இதுகாரம் செய்ததை விட விந்தையான பல நன்மைகளை நமக்கு புரிவார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவருடைய பராமரிப்பிலே, அவருடைய பேரன்பிலே, என்றென்றும் இருக்கின்ற அவருடைய பேரன்பிலே விசுவாசம் கொள்வோம். அந்த அன்பில் நாம் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று உணர்ந்து அந்த நம்பிக்கையிலே
ஆண்டவர் காட்டிய அந்த பாதைகளை நம் அடிசுவடுகளை பதித்து அவரை பின்பற்றுவோமாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எல்லாம் பாடுங்க. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.